ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அவர் போரை மேலும் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வார் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். 80வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது இதனை கூறியுள்ளார். ரஷ்ய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் நேட்டோ வான்வழியில் அத்துமீறி நுழைகின்றன. ரஷ்யாவை இப்போதே தடுத்து நிறுத்த ஐநா கட்டாயம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேச நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து பிற நாடுகளை காப்பாற்ற முடியும் என தெரிவித்தார். ஜோர்ஜியா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளை புட்டின் ஆதிக்கத்தில் இருந்து காப்பாற்றும் வாய்ப்பை மேற்குலகம் ஏற்கனவே தவறவிட்டுவிட்டது எனவும், அதேபோல ஐரோப்பிய நாடுகள் மோல்டோவாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிடக் கூடாது எனவும் கூறினார். ஆயிரக்கணக்கான உக்ரைன் குழந்தைகளை ரஷ்யா கடத்திச் சென்ற நிலையில் அவர்களில் சிலரை மட்டுமே மீட்டுக் கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது உலகில் ராணுவ தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் மனித வரலாற்றிலேயே மிக அழிவுகரமான ஆயுத போட்டியில் வாழ்வதாகவும், யார் பிழைக்கிறார்கள் என்பதை ஆயுதங்களை தீர்மானிக்கின்றன எனவும் கூறினார். ஆளில்லா விமானங்கள் போன்ற ஆயுதங்கள் பாரம்பரிய போர்களை விட அதிக ஆபத்தை உருவாக்குகின்றன எனவும், ராணுவ ஆயுதங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுவது குறித்து சர்வதேச விதிகள் தேவை என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச அமைப்புகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதில் மிகவும் பலவீனமாக செயற்படுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.